யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் வைபவா? சொல்லு. அம்மா அஸ்வின். வைபவோட கம்பேர் பண்ண நான் தான் இல்லை சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே. எங்க வெள்ளம்? இல்ல 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 இல்ல, வாசல்ல பள்ளம் இருக்குல்ல, மழை பெஞ்சா தண்ணி ரொம்ப வீட்டுக்குள்ள எல்லாம் வெள்ளம் வந்துரும். அததான் சொல்லிட்டு இருந்தேன். கற்பகம், நீ பேசுமா, நீ பேசு. டேய், நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த வினோதனியை பார்க்க கிளம்பிட்டல்ல, அப்போ இந்த அம்மா பேச்சுக்கு மரியாதை இல்ல, அப்படித்தானே? அம்மா என்னம்மா பேசுற? அவங்களே பல பிரச்சனைல இருக்காங்க. இதுல இவ வேற போய் புதுசா பிரச்சனை ஆரம்பிச்சா பயந்துட மாட்டாங்களா? நம்ம பிரச்சனையில அவங்க எதுக்குமா பாதிக்கப்படணும்? அதுக்குதான் ஒரு சேஃப்டிக்கு போனேன். ஓஹோ, ஏண்டா இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையாவே தெரியல இல்ல? அவ பிரச்சனை மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியுது, அப்படித்தானே? டேய் வாசு, எப்ப அந்த சைலஜா இந்த வீடு ஏறி வந்து என் பேத்தியை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன்டா. மேகலையே நான் வர வைக்கிறேன், உனக்கும் அவளுக்கும் கல்யாணத்தை முடிக்கிறேன். அம்மா என்னமா பேசுற? அவ என்ன தகப்ப ஸ்தானத்துல வச்சிருக்கா, அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் சொல்ற? விவசாயம் இல்லாம பேசாதம்மா. டேய் இங்க பாரு, அவ ஒண்ணும் தெரியாதவடா. உன்னையும் வினோதினி ஒண்ணு சேர்க்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அப்படி சொல்லிட்டா. அதுக்காக அத்தை பொண்ணு உனக்கு முறை இல்லாம போயிடுமாடா? பாரா, முன்ன பின்ன தெரியாத பொண்ணுகளை எல்லாம் நம்ம நம்ப முடியாது. போதும்டா போதும், அவளை நம்பி மோசம் போனதெல்லாம் போதும். மேகலை நம்ம பொண்ணுடா, முன்ன பின்ன இருந்தாலும் அவளை நம்ம சரிப்படுத்திக்கலாம். நம்ம இப்ப திவ்யாவை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். அப்படி சொல்லு, அப்படி சொல்லு, அப்படி சொல்லு. இப்பதான் நீ கரெக்டா பேசுற. அம்மா நீ கேப்பார் பேச்ச கேட்டு ரொம்ப மாறிட்ட. அவசரத்துல எதுவும் பண்ணாத. அவ வந்து என் திவ்யாவை கிட்ட நான் தூக்கி கொடுத்துருவனா? அம்மா திவ்யா என் உசுருமா, என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நீங்க பாருங்கம்மா, எக்காரணத்தை கொண்டும் ஷைலஜா வந்த விஷயம் திவ்யாவுக்கு மட்டும் தெரியவே கூடாது. உங்களுக்கும் தான். சரி சரி. மத்தபடி அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இவங்களோட சேர்ந்துகிட்டு கிறுக்குத்தனமா ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. என் கற்பகம், இவன் என்ன சொல்றது நாம என்ன கேக்குறது பேசிக்கிட்டே போறான். இப்படியே விட்டா சரியா வருமா? இவன் புரியாம பேசிட்டு போறான். பிரச்சனை எட்ட நிக்கிறதா நினைச்சுக்கிட்டு போறான். அது கிட்ட வந்துச்சு முட்டை வந்துரும், ஜாக்கிரதை. எங்க நான் சொல்றதையே காது கொடுத்து கேட்காமயே போறானே. கடவுளே, இது எங்க போய் நிக்க போகுதுன்னே தெரியலையே. பாட்டி தான் கூப்பிட வருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. டேய், இன்னும் எத்தனை நாள் தான் அம்மா கிட்ட பேசாம இருப்பீங்க? நான் பாவம் இல்லையா? பேசுங்கடா. கௌதம், உங்ககிட்ட பேசாம என்னால இருக்க முடியல. உள்ளுக்குள்ள ஒரே தவிப்பா இருக்குடா. சரி, வேலையில கவனம் செலுத்தலாம்னா நானும் எவ்வளவு நேரம் தான் தைச்சுக்கிட்டே இருப்பேன். கை கால்லாம் வலிக்குது தங்கங்களா. பாருங்க எப்படி செவந்திருக்குன்னு பாருங்க. அம்மா மேல இறக்கமே இல்லையா? இன்னும் இப்படி பேசாமலே என்ன கஷ்டப்படுத்த போறீங்களா?
வீட்டுக்கு வந்தேனா அம்மான்னு ஓடி வந்து என்னை கட்டி பிடிப்பீங்க. நான் அதையெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன்டா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு கூட தெரியல. ஆளாளுக்கு என்ன கஷ்டப்படுத்துறதுலயே இருக்கீங்கல்ல. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஆனா உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லடா. அம்மா அம்மா நாங்க முன்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமா. இனிமே இப்படி பண்ண மாட்டோமா. சாரிமா. நாங்களும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா. ஏய், அம்மா இருக்கிறப்போ அழக்கூடாது சரியா? நீங்க என்னைக்குமே சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இருங்க, அம்மா வந்துடுறேன். திவ்யா, திவ்யா, திவ்யா ஒரு நிமிஷம் இல்லை. திவ்யா, என்கிட்ட பேச மாட்டியா? சரி, உனக்கு எப்ப என்கிட்ட பேசணும்னு தோணுதோ அப்ப பேசு. ஆனா ஒரு விஷயம் திவ்யா, மதி கௌதம் என்கிட்ட பேசாம இருந்தப்போ எனக்கு எப்படி வலிச்சதோ அதே வலிதான் நீ இப்ப பேசாம இருக்கும் போதும் இருக்கு. எனக்கே எப்படி இருக்குன்னா உன் மேல உயிரியே வச்சிருக்கிற உன் டாடிக்கு எப்படி இருக்கும்? என்கிட்ட பேசலனாலும் பரவாயில்ல, அவர்கிட்ட கொஞ்சம் பேசு திவ்யா. எங்களுக்கு இருக்கிற உண்மையான சந்தோஷமே நீங்க தான். நீங்களும் ஒதுக்கிட்டா நாங்க வாழறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும்.